நமஸ்காரம். அஸ்மத் சர்வ குருபியோ நம. இது நமது உலகம் சேனல் நேயர்களுக்கு வேங்கடம் ராம் நாராயண் அன்பு கலந்த வணக்கம். எந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையும் எதிர்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் கொண்ட ரிஷபராசி அன்பர்கள் என்பவர்களை எதிர்வரக்கூடிய ஆவணி மாதம் நமக்கு எப்படி இருக்கும்? விஸ்வாவச வருஷம் ஆவணி மாதம் 17/8/2025 சந்தி கிருத்திகை நட்சத்திரம் அது முடிகிற போது பிறக்கக்கூடியது. சூரிய தசையில் பிறக்கக்கூடிய இந்த மாதம் நமக்கு எப்படி இருக்கும்? மிக மிக ஏற்றம் தரக்கூடிய மாதமாக இருக்கும். எப்படின்னா, ராகு கேத்துலேருந்து 2 கிரகங்களும் வெளியே வந்துடுது. ஒன்று செவ்வாய் வெளியில் வந்துடுது, இன்னொன்று சூரியன் கிட்டத்தட்ட ஒரு 15 நாளைக்கு அப்புறமா வெளியில் வந்துடுது. 3வது புதன் வெளியில் வந்துடுது. இதனால் நல்லதொரு ஏற்றத்தை தரக்கூடியதாக 4ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சூரியன் புதன் நமக்கு நல்ல ஒரு பலனை தருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி பொசிஷன் பார்த்துக்கலாம். ரிஷபத்தில் சந்திரன், மிதுனத்தில் குரு சுக்கிரன், கடகத்தில் புதன், சிம்மத்துக்கு போகிறார். சூரியன் கேது சிம்மத்தில், செவ்வாய் கன்னியில், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி இருந்து நம்மை வழிநடத்துகிறார்கள். ஒரு அற்புதமான மாதம் சார். ரிஷபராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் நிதானத்தை கடைபிடித்தீர்களே ஆனால் நிச்சயமாக ஏற்றம் தரக்கூடிய நல்ல பணம் பொருளக்கூடிய மாதம். 2ஆம் இடத்தில் குரு சுக்கிரன் 2 பேரும் சேர்ந்து உட்கார்ந்து நமக்கு பணத்தை அள்ளி கொடுக்கக்கூடியதாக இந்த மாதம் அமைந்திருக்கிறது. 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் 4ஆம் இடத்தில் சூரியனோடு சேரும்போது நாம் நினைத்த காரியம் நடக்கக்கூடியது. அதுவும் நிலம் நீர் சம்பந்தப்பட்டு பிஸ்னஸ் செய்பவர்களுக்கும், விவசாயம் செய்பவர்களுக்கும், தொழில் செய்பவர்களுக்கும், அதாவது ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில் செய்பவர்களுக்கு இந்த மாதம் அது சூரியனுடைய வீடு. சூரியன் தன்னுடைய சொந்த வீட்டில் உட்கார்ந்துருக்கார். புதனோட சம்பந்தப்படுவது யோகமாக அமைகிறது. கூட ராகு இருந்தாலுமே, அதாவது ராகுவால் பார்க்கப்பட்டும் கேது இருந்தாலுமே நமக்கு இந்த மாதம் ஆவணி மாதம் ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏற்றத்தை தர. லாபஸ்தானத்தில் சனி இருந்து நம்மை வழி நடத்துகிறார். சனி குருவினுடைய வீட்டில் இருக்கார், குரு புதனுடைய வீட்டில் இருக்கார். அந்த புதன் சூரியனுடைய வீட்டுக்கு போகிறார். இவையெல்லாம் நம்மை, அதாவது கனெக்ஷன் தான். எல்லா விதத்திலும் நம்மை சுற்றி இருப்பவர்களும் நம்மை சார்ந்தே இருக்கிறார்கள், நாமும் அவர்களை சார்ந்தே இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய விசேஷம் இந்த மாதம். அதாவது பிரிந்தவர்கள் சேர்வதற்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு, அதாவது நம்ம டிரான்ஸ்ஃபரில் வெளியூர் போயிருந்தோம், வெளிமாநிலம் போயிருந்தோம் அப்படின்னா திரும்பவும் வீட்டுக்கு வருவதற்கு நமக்கு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. அதே போல் நமக்கு வெளி ஊர் செல்வதற்கும், அது பிஸ்னஸுக்காக இருக்கலாம், படிப்புக்காக இருக்கலாம், மேல் படிப்புக்காக இருக்கலாம், அல்லது ஊரை சுற்றி பார்ப்பதற்காக இருக்கலாம், நமக்கு அரிய சந்தர்ப்பம் இந்த மாதம் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது. அதே மேலும் இன்னொன்று, இவர்களுக்கெல்லாம் பண வரவு வேணும் இல்லையா? அந்த பண வரை கொடுப்பதற்காக சுக்கிரன் நம்ம கூடவே இருக்கான், 2ஆம் இடத்துல இருக்கான், குருவோட சம்பந்தப்பட்டிருக்கான். அதனால நமக்கு நல்ல மணி ஃப்ளோ இந்த மாதம் இருக்கு. பிசினஸ் செய்பவர்களுக்கு இந்த மாதம் ஒரு நல்ல ஏற்றத்தை தரக்கூடிய மாதமாக அமைந்திருக்கும். அதுவும் எஸ்பெஷலி அது சின்னத்திரை பெரியத்திரை இருப்பவர்களுக்கு யாராக இருந்தாலும், தொழில் அதிபர்களாக இருந்தாலும், அது நடிப்பவர்களாக இருந்தாலும், இசை கலைஞர்களாக இருந்தாலும், இந்த மாதம் அவர்களுக்கு ஒரு நல்ல ஏற்றத்தை தரக்கூடிய மாதமாக அமைந்திருக்கிறது. கொஞ்சம் என்ன ஒன்று, லாபஸ்தானத்தில் சனி இருந்து நம்மை வழி நடத்துகிறார். தனி குருவனுடைய வீட்டில் இருக்கிறதுனால நல்ல ஏற்றம் சார். ரிஷபராசிக்காரர்களுக்கு அடுத்த 2 வருஷம் நல்ல பலனை தரக்கூடியதாக தான் சனி இருக்கார். 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு அது சனியினுடைய வீட்டில் ராகு இருக்கார். அதனால் கொஞ்சம் அப்பப்போ பிஸ்னஸில் நமக்கு எல்லா பிஸ்னஸுமே 20% எதிர்பார்த்து 25% எதிர்பார்த்து அத்தனை பிஸ்னஸும் செய்வதில்லை. இருந்தாலும் கொஞ்சம் ஏற்றத்தாழ்வு வரத்தான் செய்யும். கொஞ்சம் நண்பர்களுக்கிடையே அல்லது பிஸ்னஸ் பார்ட்னர்ஸுக்கிடையே சின்ன சின்ன விரிசல்கள் வருவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது. அதை மட்டும் பார்த்துக்கோங்க. அது தவிர சூரியனால் பார்க்கப்படுவதனால் 10ஆம் இடம் மிக மிக ஏற்றத்தை தரக்கூடியதாக அமைந்திருக்கும். புது முயற்சிகள் எடுப்பதற்கு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. புது வீடு வாங்குவதற்கும், புது வீடு இடம் பெயர்வதற்கும், புது முயற்சிகள் செய்வதற்கும், அந்த புது முயற்சி நமக்கு பலன் தரணும் இல்லையா? நாம் முயற்சி எடுத்தாலும் பலன் தரணுமே, அதெல்லாம் சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிறதுனால இந்த ஆவணி மாதம் நமக்கு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரும் இல்லை, சிறிதும் சந்தேகம். ரிஷபராசிக்காரர்களாக நம்ம கொஞ்சம் ஷேர்ஸில் மட்டும், அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸில் மட்டும் கொஞ்சம் பார்த்துங்க. நல்ல ரிட்டர்ன் இருக்குது, ஆனால் இம்மீடியட் ரிட்டர்ன் இருக்குமான்னு தெரியல. நல்ல ரிட்டர்ன் இருக்குது, ஷேர்ஸில் போடாதீங்க, அதை ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டுவீங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நமக்கு கொஞ்சம் கன்ஃபர்மேஷன் கிடைக்கக்கூடிய இடத்துல நாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. அது தவிர செக்டார் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அந்த லாபிங், ஆன்மீகம், அரசியல் சம்பந்தப்பட்டவரோடு ஏற்படக்கூடிய தொடர்பு நமக்கு நிச்சயமாக ஒரு நல்ல பலனை தரும். நம்ம ஏதாவது ஒரு காரியம்னு நினச்சிட்டு அவங்ககிட்ட போனோம்னா நிச்சயமாக ஆன்மீகவாதிகளும் அரசியல்வாதிகளும் நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நிச்சயமாக ரெடியாக இருக்காங்க. அவருடைய ஹெல்ப்பை நாம் தான் ஏற்படுத்திக்கணும்.
அதே மாதிரி விவசாய தொழில் கொஞ்சம் பார்த்துக்கணும், பார்த்து பண்ணுறதுக்கு சின்ன சின்ன இடையூறுகள் வருவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது. நம்முடைய உடம்புலேயே நமக்கு ஜலதோஷம் அதிகமாக பிடிப்பதற்கும் ராகு கூட சூரியன் கேத்துவோடு இருக்கிறதுனால சில சந்தர்ப்பங்களில் அஃபெக்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ரொம்ப அவசரப்பட்டு ஒரு முடிவை எடுப்பதற்கும் கொஞ்சம் வேகமாக செயல்படக்கூடிய செயல்கள் எல்லாம் தடை உண்டாகக்கூடியதாக அமைந்திருக்கிறது. அதை மட்டும் பார்த்தோம், கிடுகிடுன்னு மாடிப்படியில் ஏறுறது, ஓடி வர்றது, ஓடி போகிறது, வயதுக்கு மீறிய செயல்களில் ஈடுபடுவது அப்படிங்கிறது தேவையற்ற ஒன்று. அதை ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுவும் இரவு வேலைகளில் மிகவும் வண்டி ஓட்டினாலும் சரி, நடந்து போனாலும் சரி, எப்படியா இருந்தாலுமே மிகவும் எச்சரிக்கையோடு இருப்பது அப்படிங்கிறது ரொம்ப ஏற்றத்தை தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது. சாதாரணமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த எதிர்வரக்கூடிய மாதம் நல்ல ஏற்றத்தை தான் தரும். இருந்தாலும் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது. நாம் பார்த்தோம், அந்த பிரச்சனைகள் நமக்கு கிட்டத்தட்ட ஒரு சளி சம்மந்தப்பட்டது முதல்ல பார்த்தோம். ஷோல்டர் சம்மந்தப்பட்ட பெயின் வருவதற்கும் மூட்டு வலிகள் வருவதற்குமான சாத்தியக்கூறுகள் இருக்குது. கடவுளை நாம் நம்முடைய குலதெய்வத்தை இஷ்ட தெய்வத்தை வழிபாடு செய்வதன் மூலம் இதெல்லாம் நிச்சயமாக கடந்து வருவோம். வெள்ளிக்கிழமைகளில் தவறாமல் சென்று கோவிலுக்கு நமக்கு பிடித்த தெய்வத்தை வணங்கி வாருங்கள். ஈவினிங் 7 to 8 முடிஞ்சால் ஒரு விளக்கேற்றி விட்டு வாருங்கள். எல்லா விதமான நன்மைகளும் நமக்கு கிடைப்பதற்கு சாத்தியக்கூறுகள் அருமையாக இருக்குது. இந்த வெள்ளிக்கிழமை விளக்கேற்றுவதை விட்டு விடாதீர்கள். வேறொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். அதாவது நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை அழுத்துங்க. 2-3 பிரச்சனைகள் பேசியிருக்கோம், அதற்கு தீர்வையும் பேசியிருக்கோம். இதையும் திரும்பி பாருங்க. அதனால லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ரிலேட்டிவ் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் வேற ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.